அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம வீக் 8 எழுதின தமிழ் டெஸ்ட்டோட நம்ம ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பாரம்பரிய நாள் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழருடைய பாரம்பரிய நாள் 2012 கொண்டாடுறோம்ப்பா. தமிழருடைய பாரம்பரிய நாள் உலக பாரம்பரிய நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மணக்குடவர், காளிங்கர், நச்சர் இவங்க எல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதினவங்கப்பா. பெருநாவலர் அப்படிங்கிறவங்க அதில் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. இது கலைச்சொற்கள் தான்ப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கலைச்சொற்களில் பாருங்க, சரியான இணை அதாவது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அழகியல் அப்படின்னா ஆஸ்தட்டிக், அது சரிதான். இதழாளர்னா ஜேர்னலிஸ்ட், கலை விமர்சகர்னா ஆர்ட் கிரிட்டிக், புத்தக மதிப்புரைனா புக் ரிவ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இணையுமே சரியாக தான் இருக்குது. அப்போ 4 தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இயற்கை வேளாண்மைனா ஆர்கானிக் ஃபார்மிங், வேதி உரங்கள் அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர், ஒட்டு விதைனா ஓப்பன் சீட் அப்படி கொடுத்துருக்காங்கப்பா, அது தவறு. தொழு உரம்னா ஃபார்மியர்ட் மேனேஜர் அப்படிங்கிறது கரெக்டு தான். அப்போ இதில் மூணு இணைகள் சரி, ஒன்று தவறு. கொஸ்டின் கவனமாக பாருங்கள். இணைகள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 இணைகள் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். பொருள் தருக. இடங்கனி அப்படின்னா சங்கிலி அப்படிங்கிறது தான் மீனிங். இலக்கண குறிப்பு. அகிர்புரை அப்படின்னா என்ன இலக்கண குறிப்புனா 6ஆம் வேற்றுமை உருவு தான் அகிர்புரை குறை இலக்கணம் குறிப்பு. யானையை குறிக்கும் பொருள்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபம் அப்படிங்கிறது தான்ப்பா யானையை குறிக்காது. கலப்பம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும், கபம்ங்கிறது குறிக்காது. அப்போ வல்விலங்கு, அனுபமை, களிறு இது மூணுமே யானையை குறிக்கும் சொற்கள் தான். இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேயே கொடுத்துருப்பாங்கப்பா, +2 புக்கில் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கன்னி அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை விழிச்சொல் அப்படிங்கிறதான் கன்னிக்குரிய இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இணை சரி அப்படின்னு பாருங்கள். புயம்னா தோல், வரைனா மலை, வண்ணம் அப்படின்னா அழகு அப்படிங்கிறதான் சரி, விலாசம் அப்படின்னா அழகுன்னு வராது. அப்போ 3 இணைகள் தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். மலையத்துவஜ அப்படின்னு அழைக்கப்படுவவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள் தான் அந்த மாதிரி அழைக்கப்படுவாங்க. ஏன்னா கேரளாக்காரவங்க தான் அந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு. கேட்போர் அப்படின்னுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் தான் கேட்போர். உழுவை பொருள் தருக அப்படின்னு கேட்டிங்கன்னா உழுவை அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ப்பா. அந்த உழுவை அப்படின்னா என்ன புலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் புலி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஔவையார் குறுந்தொகையில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 பாடல்கள் தான் ஔவையார் அவர்கள் குறுந்தொகையில் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பாருங்க. மருவு செய் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மருவு அப்படின்னு ஊ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால அது வினை எச்சம். நெக்ஸ்ட் ஆறிருள் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரகம் அப்படிங்கிறது தான் ஆறிருளுக்குரிய பொருள். கலைச்சொற்கள் அறிக பாருங்க. பிபிலோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல் நிரல் அப்படிங்கிறது தான் மீனிங்காக வருது. நெக்ஸ்ட் பிழையான தொடரை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு இருக்காங்க. காலையில் அப்படிங்கிறதுக்கு இந்தலை வராதுப்பா, காலையில் இந்தலை தான் வரும். சரிங்களா? அப்போ இங்கே லா அந்த வேறுபாடு தான் இருக்குது. அப்போ 3rd ஒன்று தான் பிழையான வார்த்தை. நெக்ஸ்ட் பாருங்க. பேச்சு மொழியில் அமைந்த தொடரை எழுதுக. அதாவது பேச்சு மொழியில் அமைந்தது தான்ப்பா எழுத சொல்லியிருக்காங்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் பேச்சு மொழி சொற்கள். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. இலக்கண குறிப்பு தருக. தாழ்கடல் அப்படிங்கிறது கூட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. ஏன்னா தாழ்கடல் அப்படிங்கிறது 3 காலத்தையுமே பொருந்துவதாக வரும், அதனால அது வினைத்தொகை. நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக பாருங்க. அருமை + காணம் அப்படிங்கிறது அருங்காணம் அப்படிங்கிறது வரும். இந்த மை விகுதி போய் அது இங்கா மாறும். நெக்ஸ்ட் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வித்யாபியாசம் அப்படின்னு வரும்பா. வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு குழிமாற்று எதனுடன் தொடர்புடையதுன்னா கணிதத்தோட தொடர்புடையதுதான் குழிமாற்று. குழிமாற்று என்னன்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். ஊவேசா அவர்கள் பற்றின லெசனில் இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் இருக்குப்பா. கலைச்சொற்களில் விசா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நுழைவு இசைவு அப்படிங்கிறதா விசா. ராமலிங்க அடிகளார் பிறந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதூரில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க.
திருவருட்பா வந்து எத்தனை திருமுறையாக பகுக்கப்பட்டது அப்படின்னா 6 திருமுறையாகத்தான் பகுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, மலி விழா அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா விழாக்கள் நிறைந்த அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். திருமயிலை என்றழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா மயிலாப்பூர் தான் திருமயிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சேர்த்து எழுதுக பாருங்க, பூ பிளஸ் பாவாய் அப்படிங்கிறது சேர்ந்தும் போது என்ன மாதிரி சேரும்னு பார்த்தீங்கன்னா பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி தான் சேரும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பாருங்க, பேசாடையாக அப்படின்னா சற்று கோபமாக அப்படிங்கிற மீனிங்ல வரும். சரியான இணையை தேர்வு செய்க. ஸ்புடம் அப்படின்னா சோதனை, ஜீவனம்னா வாழ்க்கை, சர்க்கார்னா அரசு, பிரபஞ்சம்னா உலகம். அப்ப 4 இணைகளுமே சரி. இதுல ஸ்புடம் அப்படின்னா சோதனை அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து +2ல இருக்க புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொல் பாருங்க. ஃபேடின் அப்படின்னா காட்சி உதயம் அப்படின்னு தான் அர்த்தம். பொறுத்துக பாருங்க, ஆ மந்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கை வாத்தியம், அரசு உலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டத்து யானை, களஞ்சு அப்படின்னா அது ஒரு எடை அளவு, கலை அப்படின்னா மூங்கில். அப்போ 3142 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மரபு பிழையற்ற தொடர் பாருங்க, பனை ஓலையால் கூரை வந்து வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரும். ஏன்னா கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சென்னை ராயப்பேட்டையில் வெள்ளசி கல்லூரியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்கள் தான் பணியாற்றிருப்பாங்க. கூவும் குயிலும் கரையும் காகமும் இந்த தொடரில் இடம்பெற்ற மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி மரபு தான். ஏன்னா அந்த கூவும் குயில், அந்த குயிலோட சவுண்டும் அந்த காக்கையோட சவுண்டையும் தான் வச்சு இதில் பேசியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒலி மரபு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரித்து எழுதுக. பேரழகு அப்படின்னா பெருமை ப்ளஸ் அழகு. ஏன்னா அது வந்து பண்பு தொகையில் வர்றதுனால மை விகுதி பெற்று வரும். வேர்ச்சொல் பாருங்க, வாலியர் அப்படிங்கும்போது வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு தான் வரும். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. வாலியர் அப்படிங்கும்போது அவங்கள வந்து வாழ்த்துற மாதிரி மீனிங் வரும். அதனால இந்த இடத்துல வால் அப்படிங்கிறதான் வேர்ச்சொல்லாக வரும். ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள் பாருங்க, நெருப்பு அப்படின்னா அனல் கனல் ரெண்டுக்குமே வந்து நெருப்பு அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். நெக்ஸ்ட், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. அலை அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலை அப்படிங்கன்னா கடல், அலை அப்படிங்கும்போது பாம்பு புற்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சமுதாயம் என்ற வட சொல்லி நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா மண்பதை அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். உவமைக்கு ஏற்ற பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னா பற்றற்று இருத்தல். அதாவது தாமரை இலையில நீர் ஒட்டாது இல்லைங்களா, ஒட்டியும் ஒட்டாம இருக்குல்ல, அதைத்தான் சொல்றாங்க. கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். அந்த ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்துட்டாவே அது செய்வினை தொடர் தான். நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க அப்படிங்கிறதுல எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருந்தா இவங்க இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாதான் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படிங்கிறது பதிலாக வரும். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சீர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படி எப்பயுமே பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பாருங்க, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பாருங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல உயிர் எழுத்துக்கள் எதுவுமே இல்லை. அப்போ உயிர்மை எழுத்துக்கள்ல தான் வருது. உயிர்மை எழுத்துக்கள்னா காங்காச்சா வரிசை பாருங்க. காக்கு அப்புறம் தா வரும், அந்த தாலையே தேக்கு அப்புறம் தான் தை வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் வரிசைப்படுத்திடுங்க. அப்போ கிளி, தேனி, தையல், மனிதன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்க. உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குரல், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ 3142 அப்படிங்கிறதா ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் குடந்தை அப்படின்னு வழங்குறது. நெக்ஸ்ட், கலைச்சொற்கள்ல ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி அப்படிதான் கரெக்டான ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற பிணையை தேர்ந்தெடுக்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பகைவர் நீவீர் அல்லர், அதாவது படற்கையை குறிக்கிறதுனால அது வந்து அல்லீர், அப்படி பலர்பாலில் வர்றதுனால அது அல்லீர் அப்படின்னு சொல்லி தான் வரும். இதோட நமக்கு 50 கொஸ்டின் தமிழ் முடியுதுப்பா. அடுத்து வந்து நம்ம ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
கீழ்கண்ட வாக்கியங்களும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராங்குப்பா. ஏன்னா மெட்ராஸ் அசோசியேஷன் வந்து அரசியல் சார்ந்த அமைப்பு கிடையாது, அது வணிகர்கள்லாம் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் வந்து லட்சுமி நரசிம்ம செட்டி அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் வந்து அனந்த சார்லு அப்படிங்கிறாங்க. அது ராங்குப்பா. ஏன்னா அதோட தலைவர் வந்து லட்சுமி நரசிம்ம செட்டி தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவச் சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாசனி அம்மாள். அவங்க தான் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கெராங். அவங்க தான் பூலித்தேவரால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆலம் ஆக்டேவின் ஹியூம் பற்றி கூற்றுகளில் எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படிங்கிறது கரெக்டு தான். சிறந்த பொருளாதார நிபுணர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பொருளாதார நிபுணர் கிடையாதுப்பா. இங்கிலாந்தில் அவங்க ஒரு ஆளுநராக ஐசிஐ அந்த யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, ஐசிஎஸ் எக்ஸாமு, அதில் வந்து அவங்க பாஸ் ஆகியிருப்பாங்க. 1893 லாகூர் அமர்வின் தலைவர்னு சொல்கிறாங்க. லாகூர் அமர்வின் தலைவராக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தவறான இணையை வந்து அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828 சரிதான்ப்பா. இளம் வங்காள இயக்கம் வந்து ஹென்றி விவியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ராங்குப்பா. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1888 சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங்குப்பா. அப்போ 1, 3 தான் கரெக்டு. இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு 2, 1, 4 அப்படி தான் ஆன்சராக வரும். கவனமாக படிச்சிருங்கப்பா. தவறானதான் சரியானதான் கவனமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி சரியான கூற்றுக்கள் எதுவை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்குப்பா. அவங்க திருவாங்கூர் மன்னனாக இருக்க மாட்டாங்க, பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக தான் இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தாருங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க. அது தப்புப்பா. ஆட்சி பகுதியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சரியான கூற்று தான் கேட்குறாங்க. அப்போ 2, 1, 3 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியாங்கிறது அன்னிபெசன்ட் அவர்களுடைய பத்திரிகை. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தது. அப்போ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே கூறப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசையில் வந்து எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை குறிக்கோளை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டங்களை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல் அப்படிங்கிறது தான் இவங்களோட 4 கொள்கையாக இருந்துச்சு. இது நேராக தான்ப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள் தான். முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் அயோத்திதாச பண்டிதர் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினாருங்கிறாங்க. அது தவறுப்பா. அதை வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் நிறுவியிருப்பாங்க. அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினாருங்கிறாங்க. அது கரெக்டு தான். அவர் தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறாங்க. அது ராங்குப்பா. அதுலலாம் அவங்க சேரலை. அவர் 1 பைசா தமிழன் என்னும் செய்தித்தாளை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். கொஸ்டின் வந்து சரியான கூற்று தான் கேட்குறாங்க. அப்போ சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3 அது மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க, பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அது ராங்குப்பா. ஏன்னா பாரதி வந்து ஒரு தீவிர தேசியவாதி. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டாருங்கிறாங்க. அது கரெக்டு.
சக்கரவர்த்தினி, சுதேசி மித்ரன் போன்ற பத்திரிகைகள் பாரதி பணியாற்றினாருங்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். த ஹிந்து பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். அப்போ 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பாளையக்காரர்களே அவர்களின் ஆட்சி பகுதியோடு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கட்டபொம்மன் அவர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி, கோபால நாயக்கர் அவங்க திண்டுக்கல், மருதுபாண்டியர் வந்து சிவகங்கை, கேரளவர்மன்கிறவங்க கோயம்புத்தூர். அப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அகைன் பொறுத்துக்க பாருங்க, சிட்டகாங் ஆயுதப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத் அவங்க தான். கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய், லாகூர் சதி வழக்குனா பகத்சிங், மீரட் சதி வழக்குனா பெஞ்சமின் பிராட்லி. அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்ட கால தலைவராக இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்க தான் நீண்ட கால தலைவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாஞ்சிநாதனை பற்றி பின்வரும் கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்போதைய திருவங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிதான்ப்பா. அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினாருங்கிறாங்க, அதுவும் சரிதான். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர் அப்படிங்கிறாங்க, அதுவும் சரிதான். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறாங்க, அது ராங்ப்பா. சுப்பிரமணிய சிவாவால் பெற்றிருக்க மாட்டாங்க, சுப்பிரமணிய ஐயர் அவங்க தான் வந்து அவங்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் தெரியலைனாலும் யாருக்கு அப்புறம் யார் வந்தான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூலித்தேவர், அப்புறம் வேலுநாச்சியார், வேலுநாச்சியாருக்கு அப்புறம் கட்டபொம்மன், கட்டபொம்மனுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள். அப்போ எல்லாமே நேராக தான் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அவங்க தான் வந்து தலைமை வகித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய காங்கிரஸின் இயக்க நிகழ்வுகளை வந்து சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், அப்புறம் சைமன் குழு, தன்னாட்சி இயக்கம், அமைச்சரவை தூதுக்குழுன்னு இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1885, சைமன் குழு 1927, தன்னாட்சி குழு 1916, அமைச்சரவை தூதுக்குழு எப்பன்னு பார்த்தீங்கன்னா சைமன் குழுக்கு அப்புறம் வந்திருக்கும் 1942. அப்போ கரெக்டான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4. நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டு தான். இந்த அறிக்கையை சமர்ப்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. அந்த காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தை எதிர்த்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபாய் அவருங்க தான். பொறுத்துக்க பாருங்க, அலிகார் இயக்கம் வந்து யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான். தியோபந்த் இயக்கம் வந்து மௌலானா ஹுசைன். அகமதியா இயக்கம்னு பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது. அரார் இயக்கம்னா மௌலானா முகமது அலி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, லாலா லஜபதி ராய் இறந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 1928. தத்துவ போதினி சபையை வந்து நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அவங்க தான் தத்துவ போதினி சபையை வந்து நிறுவியிருப்பாங்க. இவங்க ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் வட்டமேஜை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்ததுன்னு சொல்கிறாங்க, அது சரிதான்ப்பா. காந்திஜி 2வது வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றாருங்கிறாங்க, அதுவும் சரிதான். 2வது வட்டமேஜை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க, அது ராங்ப்பா. இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால தான் வந்து காந்திஜியை வந்து 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் வந்து கலந்துட்டு இருப்பாங்க, அப்போ அது ராங்கு. கம்யூனிஸ்ட் அவார்டு 3ஆம் வட்டமேஜை மாநாடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க, அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. சத்திய ஞான சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளார். ஐயாவளி யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். சுயமரியாதை இயக்கம் பெரியார். பார்சி சமூக சீர்திருத்த இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி.
நெக்ஸ்ட்டு வ.உ. சிதம்பரனார் பற்றி கொஸ்டின் பாருங்கள். வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியானது எதுன்னு பாருங்கள். இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னிலையில் இருந்தனர் அப்படிங்கிறாங்க. இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. அப்போ 1ம் 2ம் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள். சிவசுப்பிரமணியம் எங்கே தூக்கிலிடப்பட்டாங்கன்னா நாகலாபுரம், கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா கயத்தூர், மருது சகோதரர்கள்னா திருப்பத்தூர், தீரன் சின்னைமலை சங்ககிரி கோட்டை. நெக்ஸ்ட் பாருங்க, ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதோட நமக்கு ஜிஎஸ்ல 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். புவிசார் குறியீடு தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்தில் இருக்கு. முதல் இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு. பிம்ஸ்டெக்கின் 6வது உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடைபெறுது. இதுக்கு முன்னாடி 5வது உச்சி மாநாடு எங்கே நடைபெறுச்சுன்னா இலங்கையில். அது கொரோனா காலகட்டங்கிறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடந்துச்சு. இப்போ 6வது உச்சி மாநாடு தாய்லாந்தில் நடக்குது. திருச்சி நூலகத்திற்கு யார் பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார்னா காமராஜர் அவர்கள் பெயர் தான் சூட்டப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. கருணாநிதி நூலகம் மதுரையில் இருக்குப்பா. அண்ணா நூலகம் சென்னையில் இருக்கு. பெரியார் நூலகம் திருச்சியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அமைக்க போறாங்க. இப்போ அழிந்துக்கிட்டு வர்ற இனமாக இருக்கிறதுனால அதை பாதுகாப்பு விதமாக இப்போ சட்டசபையில் அதை பொன்முடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அரங்கநாதன் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழவன் திருநாவுக்கரசு 2 பேர்த்துக்கும் தான்ப்பா அரங்கநாதன் விருது வழங்கியிருக்காங்க. இதோட நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முடியுதுப்பா. அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஸ்டின், அதை நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.